வணக்கம் முருகன். தமிழ்நாட்டில் உண்மையான எதிர்க்கட்சியாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் எடப்பாடி பழனிசாமி தான் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார். எப்படி அப்படிங்கிறத சுருக்கமாக பார்க்கலாம். வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலுடைய வளர்ச்சிக்கு உதவுங்க. கூட பெல் பட்டன் ஆன் பண்ணுவீங்க. அப்போ தான் சேனலில் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். சரி, இப்போ வீடியோக்குள்ளே இருக்கலாம். தமிழ்நாட்டினுடைய எதிர்க்கட்சியாக, உண்மையான எதிர்க்கட்சியாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார். தற்பொழுது தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆட்சி தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கு. அந்த கட்சியினுடைய முதல்வர் விஜய் அவர்கள் கடந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு தீய சக்தி, ஊழல் கட்சி அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் பிரச்சாரம் செய்து வெற்றி பெற்று தற்பொழுது முதலமைச்சராக இருக்கின்றார். முதலமைச்சராக பொறுப்பேற்ற உடனே முதல் வேளையாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்களை சந்தித்து ஆற தழுவி பொன்னாடை போர்த்திருக்கின்றார். அதை போலவே அந்த கட்சியினுடைய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களையும் சந்தித்து பொன்னாடை போர்த்தி ஆற தழுவி இருக்கின்றார். இதிலிருந்து ஒன்று நன்றாக தெரிகிறது. தேர்தல் பிரச்சாரத்தின் போது தீய சக்தி, ஒரு ஊழல் கட்சி, தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்த ஊழலையும் செய்கின்ற கட்சி என்று விஜயால் வர்ணிக்கப்பட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவரை அவருடைய வீட்டில் சென்று பொன்னாடை பொறுத்து சமரசம் செய்து வந்திருக்கின்றார். அதாவது ஊழலுடன் சமரசம் செய்து கொண்டு வைத்திருக்கின்றார் என்றுதான் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏன்னு கேட்டிங்கன்னா, தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைக்க காரணமாக இருந்தது அந்த கட்சியில் தேர்தலுக்கு கூட்டணி அமைத்து அதன் மூலமாக வெற்றி பெற்ற காங்கிரஸ் கட்சி, 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள் மற்றும் விடுதலை சிறுத்தை கட்சிகள். இந்த 4 கட்சியினுடைய ஆதரவுலாம் தமிழக வெற்றி கழகம் தற்பொழுது ஆட்சி கட்டில் அமர்ந்துட்டு இருக்காங்க. அப்படி அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி வைத்து வெற்றி பெற்ற கட்சிகள் ஆதரவு இல்லை என்றால் ஆட்சி அமைக்க முடியாது. என்றைக்கு வேண்டுமானாலும் அந்த கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கட்டளைப்படி தங்களுடைய ஆதரவை விலக்கிக் கொள்ளும். அப்படி விலக்கிக் கொண்டால் 5 ஆண்டுகள் ஆட்சி செய்ய முடியாது. முதலமைச்சராக தேர்ந்தெடுப்பதற்கே அந்த 4 கட்சிகளுடைய ஆதரவு தேவை. அதனால தான் ஊழலாவது ஒன்றாவது தானும் ஊழலுக்கு அப்பாற்பட்டவர் கிடையாது அப்படிங்கிற காரணத்தினால தான் முதலமைச்சர் பதவிக்கு ஆசைப்பட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் வீட்டில் சென்று அவருக்கு பொன்னாடை போர்த்திருக்கின்றார். சரி, வருங்காலங்களில் தமிழக வெற்றி கழகம், அதாவது விஜய் அவர்கள் முதலமைச்சராக இருக்கின்றார். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை குடும்பம் ஊழல், அதாவது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களோ அல்லது உதயநிதி ஸ்டாலின் அவர்களோ ஊழலில் ஈடுபட்டிருக்கிறார்கள். 5 ஆண்டுகளில் 3 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேலே ஊழல் பண்ணியிருக்காங்க. அந்த ஊழல் தொடர்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கட்சியின் மீது, ஊழல் செய்வதற்கு மீது ஏதாவது வழக்கு தொடர்ந்தாலோ, கைது நடவடிக்கை தொடர்ந்தாலோ, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆதரவில் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்ற தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆட்சிக்கு கொடுக்கப்பட்ட ஆதரவை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடன் கூட்டணி அமைத்து வெற்றி பெற்ற விடுதலை சிறுத்தைகள் மற்றும் வலதுசாரி இடதுசாரி இந்த 2 கட்சிகளுமே தங்களுடைய ஆதரவை விலக்கிக் கொள்ளும். அப்படி விலக்கிக் கொண்டால் தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆட்சி கவிழ்ந்துவிடும். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட்டினுடைய ஆட்சி தான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார். அடுத்ததாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஊழல் அமைச்சர்கள், கட்சியை உடைச்சிக்கிட்டு ஊழல் அமைச்சர்கள் எல்லாமே வந்திருக்காங்க. கடந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் 20 ஆண்டுகளுக்கு மேலாக அமைச்சராக இருந்த வேலுமணி, சி.வி. சண்முகம், விஜயபாஸ்கர் போன்ற அமைச்சர்கள் மற்றும் ஏராளமான மாவட்ட செயலாளர்கள், ஒரு 25 பேர் எம்எல்ஏக்கள் தமிழக வெற்றி கழகத்திற்கு நிபந்தனையற்ற ஆதரவு கொடுத்துருக்காங்க. அது நிபந்தனையற்ற ஆதரவு கிடையாதுங்க. ஏற்கனவே 5 வருஷம் ஆட்சி இல்லாமல், அதிகாரம் இல்லாமல் இருந்துட்டோம். இன்னும் 5 வருஷம் பொறுமையாக இருக்க முடியாது. அடுத்து வருகின்ற தேர்தலிலும் அதிமுக வெற்றி பெறுமா வெற்றி பெறாதா அப்படிங்கிற ஒரு தடுமாற்றத்தில் இருக்காங்க. அதனால் இனிமேல் அதிகாரம் இல்லாமல் இருக்க முடியாதுங்கிற நிலைப்பாட்டுக்கு வந்த ஊழல் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னாள் அமைச்சர்கள் எல்லாமே தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு கொடுத்திருக்கிறார்கள். அந்த ஆதரவை விஜய் அவர்கள் ஏற்றுக்கொண்டது மிகப்பெரிய தவறு. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஊழலை ஒழிக்கிறேன்னு சொல்லிட்டு தான் வந்த சினிமா சூப்பர் ஸ்டார் விஜய் அவர்கள் ஊழல் அமைச்சர்களுடைய ஆதரவுல ஆட்சி அமைப்பது, ஆட்சியை தொடரும் அப்படிங்கிறது ஊழலுக்கு சமம். அதனால விஜய் ஊழலுக்கு அப்பாற்பட்டவர் கிடையாது, இவர் தூய சக்தியும் கிடையாது என்று நன்றாக புரிகிறது. அடுத்ததாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட முன்னேற்ற கழகம் 2 கட்சியுமே ஆதரவு கொடுத்து தான் தமிழ்நாட்டில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆட்சி நடந்துட்டு இருக்கு.
அப்படி என்றால் தமிழக வெற்றிக் கழகம் மட்டும் ஆட்சி செய்யல. தமிழக வெற்றிக் கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட முன்னேற்ற கழகம் 3 கட்சிகளுமே சேர்ந்து தான் தமிழ்நாட்டில் விஜய் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்காங்க. விஜயினுடைய ஆட்சி நடந்துகிட்டு இருக்குது. அது தூய ஆட்சி கிடையாது, ஊழல் ஆட்சி என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அழியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உயிரோடு இருக்கும் வரை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அழியாது. அந்த கட்சியை அழிக்க முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 4 ஆண்டுகள் முதலமைச்சராக இருந்து திறம்பட தமிழ்நாட்டை ஆட்சி செய்த ஒரு 50 ஆண்டுகளில் சிறந்த முதலமைச்சர்கள் அவரும் ஒருவராக திகழ்ந்திருக்கின்றார். உதாரணத்திற்கு காமராஜருக்கு அடுத்தது ஒரு திறம்பட செயல்பட்ட முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமி இருக்கின்றார். கருணாநிதி, ஜெயலலிதா, எம்ஜிஆர் போன்றவர்கள் கூட செய்ய முடியாத மிகச்சிறந்த ஆட்சியை செய்திருக்கின்றார். ஆனால் அவருடைய ஆட்சியில் ஊழல் நடக்கலையான்னு கேட்டிங்கன்னா, ஊழல் நடந்தது. ஆனால் குறைவான அளவில் ஊழல் நடந்தது. அந்த ஊழலை தடுக்கக்கூடிய அளவுக்கு கூட அவர் முதலமைச்சராக இருந்த பொழுது அவருக்கு பலம் இல்லை. இருந்தாலும் அதையும் வைத்துக்கொண்டு பலமான ஆட்சியை நடத்தியிருக்கின்றார். அதையெல்லாம் மனதில் வைத்து கொண்ட மக்கள் தான் தற்பொழுது 3வது இடத்துக்கு சென்றாலும் அந்த கட்சி தான் எதிர்க்கட்சியாக அங்கீகரித்திருக்கின்றார்கள். அடுத்ததாக பாரதிய ஜனதா கட்சி 2026 சட்டமன்ற தேர்தலில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டது. இந்த நேரத்தில் தான் அந்த பலவீனமாக இருக்கின்ற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை உடைத்து அந்த கட்சியில் ஊழல் அமைச்சர்களாக இருக்கின்ற இடி, சிபிஐ ஈடு நடத்தி வழக்குகள் இருக்கின்ற வேலுமணி, சிவி சண்முகம் மற்றும் விஜயபாஸ்கர் எல்லாமே தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்து கட்சியை உடைத்திருக்கின்றார் அமித்ஷா அவர்கள். அதன் மூலமாக தான் தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி வளரும் அப்படிங்கிறது தான் உண்மை. திமுக, அதிமுக 2 கட்சிகளுமே அழித்துவிட்டு எதிர்க்கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி எதிர்காலத்தில் வரப்போகிறது. ஆளுங்கட்சியாக தமிழக வெற்றிக் கழகம் இருக்கப் போகிறது அப்படிங்கிறது தான் உண்மை. இதன் மூலமாக ஒன்று நன்றாக தெரிகிறது. எதிர்க்கட்சியாக தமிழகத்தில் மக்களால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். திமுக எதிரி கட்சி கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, திமுகவுடன் தமிழக வெற்றிக் கழகம் சமரசம் செய்து கொண்டது. அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.